ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு அர்ஜுனின் கைபேசி ஒலிக்கும். அது அவன் அம்மா. வார நாட்களாக இருந்தாலும் வார இறுதியாக இருந்தாலும் அவள் ஒரு நாளும் அர்ஜுனை தொடர்பு கொள்ள மறந்ததில்லை. அவள் தினமும் அர்ஜுனை தொடர்பு கொண்டு, சாப்பிட்டாயா, காலை உணவை தவிர்க்காதே என்று அவனுக்கு நினைவூட்டுவாள். ஆனால் அர்ஜுனோ எப்போதும் அவசரமாகவே பதிலளிப்பான். நான் பிஸியா இருக்கேன் அம்மா, அப்புறமா உங்களை கூப்பிடுறேன் என்று. பிறகு கூப்பிடுறேன் என்று. ஆனால் அந்த பிறகு ஒரு நாளும் வரவில்லை. அர்ஜுன் பெரிய நகரத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். காலக்கேடுகள், கனவுகள், ஓட்டம் அவனுடைய வாழ்க்கையை வேகமாக நகர்த்தி கொண்டிருந்தது. ஆனால் அர்ஜுனின் அம்மா ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு வீட்டில் தனியாக வாழ்ந்து கொண்டிருந்தாள். விடியற்காலையில் சூரியன் உதிப்பதற்காக காத்திருப்பது போல அவள் அர்ஜுனின் அழைப்புக்காக காத்திருந்தாள். ஆனால் ஒரு நாள் அர்ஜுனின் கைபேசி அன்று காலை ஒலிக்கவில்லை. அவனுக்கு சிறிய நிம்மதி ஏற்பட்டது. இன்று அம்மா தொடர்பு கொண்டு என்னை தொந்தரவு செய்யவில்லை என்று பெருமூச்சு விட்டான். அடுத்த நாள் கூட அழைப்பு இல்லை. 3வது நாள் அவனுக்கு என்னவோ போல இருந்தது. ஒரு விசித்திரமான பாரம் ஏற்பட்டது. உடனே அவன் அம்மாவுக்கு அழைத்தான். ஆனால் பதில் இல்லை. மீண்டும் முயன்றான். இன்னமும் பதில் இல்லை. அன்று மாலை ஒரு அழைப்பு வந்தது. அவனுடைய அம்மாவின் பக்கத்து வீட்டாரிடம் இருந்து. அர்ஜுன், உன் அம்மா மருத்துவமனையில் இருக்கிறாள்டா, சீக்கிரமா போய் பாரு. இதை கேட்டதும் அர்ஜுனின் இதயம் ஒரு நொடி நின்றது. அவன் சற்றும் தாமதமின்றி இரவோடு இரவாக கிராமத்திற்கு புறப்பட்டான். மருத்துவமனையின் வாசனை, வெள்ளை நிற சுவர்கள், மெதுவாக ஒலிக்கும் இயந்திர சத்தம், இது எல்லாமே அர்ஜுனுக்கு பயத்தையும் மற்றும் படபடப்பையும் ஏற்படுத்தின. அவனுடைய அம்மா படுக்கையில் பலவீனமாகவும் அமைதியாகவும் படுத்து கொண்டிருந்தாள். அவளுடைய கண்கள் மெதுவாக திறந்தன. அவள் சிரித்தாள். அவள் அர்ஜுனை பார்த்து, சாரி அர்ஜுன், உன்னை தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு நினச்சேன். நீ எப்போவுமே பிஸியாகவே இருந்தல்ல, அதனால தான். இதை கேட்டதும் அர்ஜுனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நான் இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன், எப்போவுமே உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு உங்கள் கூடவே இருக்கேன் என்று பதிலளித்தான். அதற்கு அவள் அர்ஜுனை பார்த்து, நான் தினமும் உன்னை அழைத்தேன். எதுவும் கேட்க அல்ல, உன் குரலை கேட்க மட்டுமே உன்னை அழைத்தேன். பிறகு அர்ஜுனின் அம்மா அவனது கையை பிடித்து கொண்டு, எனக்கு ஒரு வாக்கு கொடு என்று கூறி, வாழ்க்கையில் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் உன்னை நேசிக்கும் மனிதர்களை என்றும் மறவாதே என்றாள். அதற்கு அர்ஜுன் வார்த்தைகளின்றி தலையசைத்தான். அந்த இரவே அர்ஜுனின் தாயார் இறந்து விட்டார். ஒரு வாரத்திற்கு பிறகு அர்ஜுன் மீண்டும் நகரத்தை நோக்கி புறப்பட்டான். வாழ்க்கை எப்போதும் போல தொடர்ந்தது. மக்கள் ஓடினர், கைபேசிகள் ஒலித்தவாறு இருந்தன. ஆனால் ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு அர்ஜுனின் கைபேசி இன்னும் ஒலித்தது. அவன் அதை ஒரு நாளும் அணைக்கவில்லை. ஏனெனில் சில அழைப்புகள் நீண்ட நாட்கள் புறக்கணிக்கப்படும் போது குரல்களாக இல்லாமல் நினைவுகளாக மாறிவிடும் மற்றும் சில வருத்தங்கள் என்றுமே தொடரும்.